கரண்ட் அஃபேர்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஸ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம கனிஸ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்ல பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான ஃபுல் கன்டென்ட்டுமே வந்து ஒன் ஷாட்டா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த எலைட் பாஸை வாங்குனீங்க அப்படின்னா, பேங்கிங்க்கு தேவையான ஆப்டிடியூட் கிளாஸு, இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மாக் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு சிங்கிள் பண்டில்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த எலைட் பாஸ் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் பேங்க் எக்ஸாம்க்கு. KR35ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே பிரைஸ் டிடக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா, K10 செஷனும் கிடைக்கும். பிளஸ் மெயின்ஸ்க்கு ரிலேட்டடான செஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கண்டிப்பா டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எலைட் பாஸ வந்து அவைல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும் அப்படின்னா, CA15ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ரிடக்ஷன் கிடைக்கும். இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது இல்லாம டெலகிராம் குரூப் சேனலுக்கு டெலகிராம்க்கான சேனல் லிங்க்குமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. பேங்கிங் ரிலேட்டடா ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதில அப்டேட் பண்ணுவோம். குயிஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான குயிஸ்ன்னு சொல்லிட்டு அதுவுமே கண்டக்ட் பண்றோம். வீக்லி இல்ல 2 டேஸ் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு குயிஸும் கண்டக்ட் பண்றோம் ஃபார் ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு. எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். According to the RBI Financial Stability Report, June 2025, what is the projected real GDP growth rate ஃபினான்ஷியல் இயர் 2026 அதாவது 25-26ல எவ்வளோ ஜிடிபி growth rate வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 6.50% அதாவது 6.5% தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆர்பிஐயோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் படி. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண பை ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அக்சஸிங் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் இயர்லி பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப் கமிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் எஃப்எஸ்டிசி தான் வந்து இந்த பப்ளிகேஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எந்தனா சப் கமிட்டி. ஓகேங்களா? அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட சப் கமிட்டி தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் ஃபினான்ஷியல் சிஸ்டம் இஸ் இம்ப்ரூவிங் வித் லோ என்பிஏ விச் லோ என்பிஏனா நான் பர்ஃபார்மிங் லோன்ஸ் பற்றி சொல்கிறது தான். இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் கேபிட்டல் பஃபர்ஸ் அண்ட் ரிஸ்கிங் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகேங்களா? இந்த ப்ரொஜெக்டட் ஜிடிபி growth ரேட் எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.5% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சேம் அஸ் ஃபினான்ஷியல் இயர் 2025லையும் சேமாக தான் இருந்துச்சு. இப்போவும் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குளோபல் லெவலில் பார்க்கும்போது இந்தியாவோட எக்கனாமி வந்து ஃபாஸ்ட் க்ரோவிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? 24-25ல கம்பேர் பண்ணும்போது growth was resilient in global shocks due to strong domestic demand dependencyனால நம்ம growth வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization committed rupees 460 crore ஓகேங்களா to IndiGrid for building India's largest BESS project in குஜராத்ல. ஓகேங்களா? எந்த ஆர்கனைசேஷன் வந்து கமிட் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஐஎஃப்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தான் வந்து இதை வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 460 crore வந்து கமிட் பண்ணியிருக்காங்க டு சப்போர்ட் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி ஸ்டோரேஜ் இன் இந்தியா கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா? ஸோ த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபார் இன்டிகிரிட். இன்டிகிரிட்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லிஸ்டட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா 180 மெகாவாட் ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பிஇஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில். ஓகேங்களா? பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலிமா பார்த்தோம் அப்படின்னா ஹெனான்ஸ் கிரிட் ஸ்டெபிலிட்டியும் ப்ளஸ் என்ஷூர் பவர் அவைலபிலிட்டி டியூரிங் பீக் டிமாண்ட் ஹவர்ஸில், அதாவது ரொம்ப அத்தியாவசியமாக தேவைக்கூடிய ஹவர்ஸில் தேவைக்கூடிய பவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தான் மெயினான பர்பஸாக அதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் வந்து என்ஷூர் பவர் அவைலபிலிட்டி டியூரிங் பீக் டிமாண்ட் ஹவர்ஸில். ஓகேங்களா? ஐஎஃப்சின்ற ஒரு பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இது ஒன்று. எதோட பிரான்ச் ஆம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கோட குரூப். ஓகேங்களா? இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏல. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 100 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா எந்த இயருக்குள்ளனா 2030க்குள்ள. ஓகேங்களா? திஸ் ப்ராஜெக்ட் marks a major milestone in India transition towards a clean and stable energy future வந்து இது ஒரு அடித்தளமா வந்து மேஜர் மைல்ஸ்டோனா இது வந்து அடித்தளமா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
which two institution jointly launched the rural insurance product? அதனுடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா கிஷிமா கிசான் சதின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரூரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்து எந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து இந்த ரூரல் இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா கேஷ்மா கிசான் சதின்றது. அது எந்த டூ இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் அப்படின்னா கேவிபி கரூர் வைஸ்ய பேங்க்கும் ப்ளஸ் வந்து கேஷ்மா ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பைன் பண்ணி ரெண்டு இன்ஸ்டிடியூஷனும் ஜாயின் பண்ணி தான் இந்த ரூரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கரூர் வைஸ்ய பேங்க் அண்ட் கேஷ்மா ஜென்ரல் இன்சூரன்ஸ் லான்ச்டு கேஷ்மா கிசான் சதி ஃபார் ரூரல் கஸ்டமர்ஸ்க்கோசரம். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா டியூவல் பெனிஃபிட் ரெண்டு பெனிஃபிட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் இன்னொன்று வந்து ரூரல் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கோசரமும் ரெண்டு பர்பஸ்க்கும் வந்து மெயினாக கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ திஸ் மூவ் சப்போர்ட்ஸ் ஐஆர்டிஏவும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கோல் அச்சீவிங் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 வந்து எல்லார் வீட்டுலேயுமே வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047. இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா டெய்லர் ஃபார் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸு அக்ரி என்டர்பிரனர்ஸ்க்கு ப்ளஸ் வந்து ரூரல் ஃபேமிலிஸ்க்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மெயினாக இதுக்கு இதை வந்து டார்கெட் பண்ணி தான் இதை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? KVB will utilize the strong rural and semi-urban branch network for product distribution. KVB வந்து ரூரல் அண்ட் செமி அர்பன்ல இருக்கிற பிரான்ச்சஸ் வந்து நெட்ஒர்க்ல வந்து இருக்கிற எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து மெயினா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பேங்கோட பிரான்ச்சஸ் எல்லாமே. கேஷ்மா ஜென்ரல் இன்சூரன்ஸ் will handle underwriting and claims using real-time data and satellite imaging. இந்த இன்சூரன்ஸ் வந்து ஃபோஸ்டர் செல்ஃப் ரெசிலியன்ஸ் அது இல்லாமல் ஸ்டெபிலிட்டி இன் இந்தியா ரூரல் எக்கனாமி. மெயினாக இது எங்கே பார்த்தோம் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் பண்ண போகிறோம்னா டயர் 2 அண்ட் டயர் 3 டவுன்ஸ் தான் சப்போர்ட் என்ன பர்பஸ்க்குனா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கோசரம். ஓகேங்களா? மெயினாக இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் 2047 எந்தெந்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கேவிபி ப்ளஸ் வந்து கேஷ்மா ஜென்ரல் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணது தான் கேஷ்மா கிசான் சதி அப்படின்னு சொல்லி ரூரல் பீப்புள்ஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேவிபி கரூர் வைஸ்யா பேங்க் வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க ஃபவுண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1916. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து கரூர் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? கேஷ்மா ஜென்ரல் இன்சூரன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் இன்சூரர் ஹெட் குவார்ட்டர் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா. ஓகேங்களா? இதுதான் கரூர் வைஸ்யா பேங்க்கும் ப்ளஸ் வந்து கேஷ்மா ஜென்ரல் இன்சூரன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. இதனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் தெலுங்கானா. ஓகேங்களா? ஐஆர்டிஏன்றது என்னன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெகுலேஷன் அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு ஃபார்முலேஷன்ஸ் இப்படி தான் அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரது எல்லாமே வந்து இந்த ஐஆர்டிஐ கீழே தான். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1999. இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் 2047 மிஷின். இந்த மிஷினோட எய்ம் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இந்தியன் சிட்டிசனுமே வந்து ஒவ்வொரு மனிதனுமே வந்து அட்லீஸ்ட் ஒன் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வச்சிருக்கணும்ன்றத ஒரு மோட்டோவாக தான் இந்த மிஷின் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் செட் பை ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட்ஸ் எஃப்ஆர்எஸ்பியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வச்சிருக்காங்க ஜூலை டு டிசம்பர் 2025 பீரியட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 8.05% வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நாமளும் அதே மாதிரி ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி ஒரு ரீல்ஸ் கொடுத்துருக்கோம், அதுவுமே லிங்க்ல கொடுக்குறோம், மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. ஓகேங்களா? அப்கமிங் எக்ஸாம்ல மேபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ 8.05% ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டுக்கு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் அப்ளை எந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1லேருந்து டிசம்பர் 31st 2025 வரையும் இஸ் பேயபிள் ஆன் ஜனவரி 1 2026. ஓகே, இந்த ரேட் பார்த்தோம் அப்படின்னா 0.35% ஹையர் தென் என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை பார்க்குறதுக்கும் போது இதோட 0.35% வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்எஸ்சி சர்டிஃபிகேட்டோட கரண்ட்லி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 7.70%. ஓகேங்களா? ஸோ எஃப்ஆர்எஸ்பி அதாவது ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ரீசெட் பண்ணுவாங்கன்னா 6 months ஒன்ஸ் வந்து ரீசெட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த ப்ரிவைலிங் என்எஸ்சி ரேட்டை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேக்டு சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டார்கெட்டிங் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லுக்கிங் ஃபார் சேஃப் அண்ட் ப்ரிடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ்க்கோசரம் எய்ம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க அதாவது சேஃபாக அதனோட ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்ஸான ஒன்று டார்கெட்டட். ஓகேங்களா? ஸோ த பாண்ட் கம் வித் எத்தனை இயர் வந்து இது ஃபிக்ஸ்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 year வந்து மெச்சூரிட்டி பீரியட் ஆகிறதுக்கு 7 year மெச்சூரிட்டி பீரியட். ஓகேங்களா? ஸோ 7 year வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1000, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நோ லிமிட்.
ஓகேங்களா. ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் வந்து இதில பர்மிஷன் கிடையாது. எக்ஸெப்ட் ஃபார் சீனியர் சிட்டிசனுக்கு அண்டர் அதுவுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இருந்தா மட்டும் தான் மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்றதுக்கு வந்து பர்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சப்போஸ் இயர்லி எக்ஸிட்ல சீனியர் சிட்டிசன் ஆகுறாங்க அப்படின்னு சம் ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன் கண்டிஷன்ஸ்னாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, 50% வந்து பெனால்டி வந்து இதில கட்டுற மாரி இருக்கும்னு சொல்றாங்க. டியூ ஃபார் த லாஸ்ட் 6 மந்த்துக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, 1935ல ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா மும்பை. ஓகேங்களா. இந்த ஃப்ளோட்டிங் ரேட் வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 2020 டு ரீப்ளேஸ் த 7.75 சேவிங் பாண்ட்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பாண்டை வந்து கொண்டு வந்தாங்க. என்எஸ்சின்றது வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஃபிக்ஸ்டு இன்கம் சேவிங் ஸ்கீமு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்தது. எஃப்ஆர்எஸ்பின்றது வந்து ஒரு நான் ட்ரேடபிள், நான் டிரான்ஸ்ஃபரபிள் அண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் பிளட்ஜ் அண்ட் ஆர் கொலேட்டரல். பிளட்ஜ் மீன்ஸ் அதை வச்சு லோன் எடுக்கிறது, அதாவது இது மூலயமா வந்து வச்சு லோன் எடுக்கிறதுக்கான இது வந்து இதில் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன எஃப்ஆர்எஸ்பி வந்து ஒரு டாக்ஸபிளான ஒன்று. இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை வருஷத்துக்குன்னா வருஷத்துக்கு 2 வாட்டி. ஓகேங்களா. செமி ஆனுவலி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which UAE based bank became the first to receive the principal approval to set up the international banking units, அதாவது IBU எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி குஜராத்ல. எந்த UAE based பேங்க் பார்த்தோம் அப்படின்னா மேஸ்ட்ரக் அப்படின்னக்கூடிய ஒரு UAE பேஸ்டான ஒரு பேங்க் கம்பெனி தான் வந்து இந்தியாவில் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் பேங்கிங் யூனிட்ல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி குஜராத்தில். ஓகேங்களா. இந்த பேங்க் வந்து மேஸ்ட்ரக்ன்ற பேங்க் ஃபர்ஸ்ட் UAE பேங்க் டு கெட் த பிரின்சிபல் அப்ரூவல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி குஜராத்தில். ஓகேங்களா. அந்த அப்ரூவல் யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா IFSCA இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி தான் வந்து இதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா. இந்த IBU வந்து will operated by the Q4 of 2025 subject to final regulatory approvals. இந்த ரெகுலேட்டரி வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து இன்க்ளூட் எதனா TDS இருக்கு. டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் த இனிஷியல் இயர்ஸ்ல, ஸ்டார்டிங் இயர்ஸ்ல. ஓகேங்களா. இந்த UAE பேங்க் வந்து என்னென்ன ஆஃபர் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ஃபாரின் கரன்சி லோன்ஸ், ட்ரேட் ஃபைனான்ஸ், ட்ரெஷரிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து இந்த மேஸ்ட்ரக் UAE பேங்க்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் மேஸ்ட்ரக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டு சர்வ் கிளைண்ட்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் டைம் ஜோன்ஸும் ப்ளஸ் வந்து ஜூரிஸ்டிகேஷனும் மோர் எஃபெக்டிவாகவும் இதில் இருக்குது. ஓகேங்களா. இந்த கிஃப்ட் சிட்டி யூனிட் வில் என்ஹான்ஸ் மேஸ்ட்ரிக் குளோபல் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங்கில் வந்து ரொம்ப அதிகமாக ஃபுட் பிரிண்ட், அதாவது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் தடமாக இருக்குது இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங்க்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் பிரிண்ட், ஒரு அடித்தளம். ஓகேங்களா. மேஸ்ட்ரிக் பேங்க் வந்து பார்த்தோன்னா ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா துபாய் UAE. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967ல். கிஃப்ட் சிட்டின்றது பார்த்தோம் அப்படின்னா குஜராத் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் டெக் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் ஹப் எங்கன்னா காந்தி நகர் குஜராத்தில் இருக்கு. ஓகேங்களா. IFSCA வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2020. இது வந்து ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஃபார் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஒரு அத்தாரிட்டி. ஓகேங்களா. இப்போ இன்சூரன்ஸ்க்கு வந்து IRDA இருக்கிற மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஒரு அத்தாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா IFSCA. ஓகேங்களா. IBUன்றது வந்து இன்டர்நேஷனல் பேங்கிங் யூனிட். இது ஆப்ரேட்ஸ் ஃபார் த ஃபாரின் கரன்சி வித்தின் இந்தியா. ஓகேங்களா. IFSC வித்தவுட் டொமஸ்டிக் எக்ஸ்போஷர் இல்லாமல். இந்தியாவும் UAEயும் சைன்ட் ஏ காம்ப்ரிஹென்சிவ் CEPA இன் 2022. என்ன பர்பஸ்னா என்ஹான்சிங் பைலேட்டரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோசரம் பண்ணக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ரிவைஸ்டு GDP growth forecast in India financial year 2020 FY 2026 as projected by the CRISIL in July 2025. என்ன ரிவைஸ்டு GDP பார்த்தோம்னா 6.50, ப்ரீவியஸாகவும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. 6.50%. இதை பார்த்தோம்னா கிறிசில் வந்து நமக்கு, அதாவது ஆல்ரெடி ஒரு GDP கொடுத்துருந்தாங்க, அந்த GDP வந்து ரிவைஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, GDP எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.5%. இந்த அப்கிரேட் மூலிமா வந்து அபவ் நார்மல் மான்சூன் ஃபோர்காஸ்ட் 106% பை த இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த இதில் ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டுமே வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், ரூரல் ஸ்பெண்டிங்குமே வந்து அதிகமாக இருக்குன்றத வச்சு இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்பைன் கேபெக்ஸ் அக்ராஸ் 17 மேஜர் ஸ்டேட்ஸும் ஜம்ப்டு 44.7% இயர் ஆஃப் த இயர், ஷோவிங் ரோபஸ்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. அது இல்லாமல் கிறிசல் வந்து ஆன்டிசிபேட்டட் தீஸ் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி மெஷர்ஸ் வில் ஹெல்ப் மெயின்டைன் ஸ்ட்ராங்
growth momentum வந்து இந்த இதில் வந்து இந்த கிறிசல் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ராங்கான ஒரு growth momentum படிப்படியாக அதை ஒரு டக்குன்னு ஏறாமல் டக்குன்னு இறங்காமல் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெயின்டைனாக வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிறிசல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா லிமிடெட். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1987. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. ஜிடிபின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு இன் ஏ கண்ட்ரி இன் 1 இயர். ஒரு வருஷத்தில் ஒரு கண்ட்ரிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூ தான் வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஆர்பிஐ நமக்கே தெரியும். மானிட்டரி பாலிசி டூல்ஸ் லைக் ரெப்போ ரேட் சேஞ்சஸ்லேருந்து மற்றது எல்லாமே கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அண்ட் க்ரோத் எல்லாமே வந்து நம்ம ஆர்பிஐ தான் பார்க்குது. கேபெக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் வந்து கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் இதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க? பை த கவர்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது. அவங்களுக்கு கீழே தான். ஓகேங்களா, இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கேபெக்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி லான்ச்டு த கிளைமேட் ரெசிலியன்ட் வீட் இனிஷியேட்டிவ் இன் கொலாபரேஷன் வித் இந்தியா இன் ஜூலை 2025. எந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி? ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும் தான் சேர்ந்துருக்கு. அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தோம்னா கனா அப்படின்னு கூடிய ஒரு இதுதான். ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா இன் ஜூலை 2025 கானா லான்ச் கிளைமேட் ரெசிலியன்ட் வீட் இனிஷியேட்டிவ் இன் கொலாபரேஷன் வித் இந்தியாவோட சேர்ந்து. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட அரிமா ஃபார்ம்ஸ் அண்ட் சிஎஸ்ஐஆர் கிராப்ஸ் ரிசர்ச் இனிஷியேட்டிவ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிமிசியூ அப்படின்னக்கூடிய கானாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. மெயினாக இதுக்கான என்ன பர்பஸ்க்குனா இட் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் இந்தியாஸ் வீட் இம்போர்ட் டிபெண்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் விச் கிராஸ் பார்த்தோம்னா USD 400 மில்லியன் வந்து ஆனுவலியாக வந்து இது வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து this initiative promotes the cultivation of wheat pride 999, a nutrition rich heat and drought tolerant variety from India. இந்த ப்ராஜெக்ட் டெஸ்டட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 326 வீட் ஜெர்mplasm வந்து லைன்ஸ் அக்ராஸ் 6 அக்ரோ ஈக்காலஜிக்கல் ஜோன்ஸ் இன் கானா. இங்கு இந்த கானாவில் இருக்கக்கூடிய 326 வகையான வீட் ஜெர்mplasm வந்து லைன்ஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஹை கமிஷன் சப்போர்ட் த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரென்தன் த இந்தியா கானா பைலேட்டரல் டைஸ் இன் அக்ரிகல்ச்சர். இதன் மூலிமா வந்து இந்தியாவுக்கும் கானாவுக்கும் இடையே ஒரு பைலேட்டரல் டைஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஸோ த இனிஷியேட்டிவ் சப்போர்ட்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி, கிளைமேட் அடாப்டேஷன் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் இன் போத் த நேஷன். ஓகேங்களா, கானான்றதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அக்ரா. இதனுடைய கரன்சி பார்த்தோம் அப்படின்னா கனேடியன் சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, CIMMYTனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெய்ஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் இருக்குது. இது மெயினான பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி வந்து குளோபல் ஃபுல்லாக வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இதனுடைய ஒர்க். CRIன்றது பார்த்தோம் அப்படின்னா கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கானாவில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லீடிங் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து ஒரு லீடிங்கான அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பாடி. எதுக்கு அண்டரில் பார்த்தோம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்டரில் தான் வந்து இந்த லீடிங் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பாடி வந்து வருது. ஓகேங்களா, இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வீட் ப்ரொடியூசர் குளோபலில் பார்க்கும்போது அதாவது உலகத்திலே பார்க்கும்போது இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கு அப்புறம் வந்து நம்ம தான் இருக்கோம். வீட்டுன்றது வந்து ஒரு ராபி கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ விளைவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு டிசம்பரில் வந்து விளைவிப்பாங்க. எப்போ அறுவடை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மேல வந்து அறுவடை பண்ணுறது. ஓகேங்களா, வீட்டுன்றது ஒரு ராபி கிராப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian railway PSU recently secured international locomotive supply orders and a domestic redevelopment contract in July 2025. எந்த இந்தியன் ரயில்வே பார்த்தோம் அப்படின்னா ரைட்ஸ் லிமிடெட் RITES லிமிடெட் தான் வந்து இந்த ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷனல் லொக்கோமோட்டிவ் சப்ளை ஆர்டரை வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இது வந்து அனௌன்ஸ் நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் த இன்டர்நேஷனல் லொக்கோமோட்டிவ் சப்ளை அண்ட் டொமஸ்டிக் ரயில்வே ரீடெவலப்மெண்ட். ஓகேங்களா, ரைட்ஸ் லிமிடெட் வந்து என்ன பேஸ்டான கம்பெனினா மினி ரத்னா கேட்டகரி 1 CPSE எதுக்கு அண்டரில் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அண்டரில் தான் வரும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருகிராம், ஹரியானா. ஸோ இந்த கம்பெனி செக்யூர் த பர்ச்சேஸ் ஆர்டர் ஃப்ரம் எங்கேருந்து இந்த ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா ஆஃப்ரிக்கன் ரயில் கம்பெனிலேருந்து டு சப்ளை 2 ஃபுல்லி ஓவர் ஹேட்டல்ட்
கேப் கேட்ச் ஏஎல்சிஓ டீசல் ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக் லொக்கோமோட்டிவ். ஓகேங்களா, இந்த லொக்கோமோட்டிவ் வந்து எங்கே டெவலப் பண்ணுறாங்கன்னா அக்ராஸ் ஜிம்பாப்வே, மொசம்பிக்கு, போட்ஸ்வானா அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்து டெவலப் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலிமா வந்து இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே வந்து டிரான்ஸ்போர்டைஸுமே வந்து அதிகமாகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன் அடிஷன் டு த எக்ஸ்போர்ட் ஆர்டர் ரைட்ஸ் ஆல்சோ பேக்டு ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் ஃப்ரம் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலையும் வந்து அதிகமான கான்ட்ராக்டுமே வந்து இதன் மூலிமா ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ த டியூவல் கான்ட்ராக்ட் அலைன் வித் இந்தியாஸ் எஃபோர்ட் டு ப்ரொமோட் மெயினாக பார்த்தோம்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸும் ரயில்வே எக்ஸ்போர்ட்ஸும் ப்ளஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த டியூவல் கான்ட்ராக்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஆர்ஐடிஇசி லிமிடெட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1974ல். இது வந்து ஆல்சோ எங்கே லிஸ்ட் ஆகிருக்குன்னா பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கு, என்எஸ்சிலையுமே லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, கேப் கேஜ் அப்படின்னக்கூடிய ரெஃபர்ஸ் டு த ரெயில் கேஜ். இது பார்த்தோம் அப்படின்னா 1067 மில்லிமீட்டர் காமன் இன் எங்கே பார்த்தோம் அப்படின்னா சவுத்தர்ன் ஆஃப்ரிக்கா ரயில் நெட்வொர்க்கில் வந்து காமனாக பார்க்கக்கூடிய ஒன்று. மினி ரத்னா சிபிஎஸ்சின்னு பார்த்தோம்னா மேஜர் ஆப்ரேஷனல் ஆட்டானமி அண்ட் மஸ்ட் ஹாவ் மேட் ப்ராஃபிட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து ப்ராஃபிட் ஆகியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ சதர்ன் ரயில்வேல இருக்கக்கூடிய அதாவது சவுத்தில் வெஸ்டர்ன் ரயில்வேவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் ஹுபளியில் வந்து இருக்குது. ஹுபளி ஏஎல்சிஓ அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் லொக்கோமோட்டிவ் கம்பெனி. இது வந்து ஒரு லீடிங் லொக்கோமோட்டிவ் மேனுஃபேக்சரோட ஒரு லீடிங், அதாவது இப்போ லீடிங்கில் இருக்கக்கூடிய லொக்கோமோட்டிவ் வந்து ட்ரெயினை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான லீடிங். எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா டீசல் எலக்ட்ரிக் மாடல்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுல இப்போ லீடிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் வந்து அமெரிக்கன் லொக்கோமோட்டிவ் கம்பெனி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் as of June 2025. நியூ நேம் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சாவித்ரி புலே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு நியூ நேம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸாக என்ன நேம் இருந்துச்சுன்னா NIPCCD. ஓகேங்களா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தது வந்து சாவித்ரிபாய் புலே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ரீநேமிங் வந்து எப்போ வந்து எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா June 19, 2025 இருந்து எந்த செக்ஷனுக்கு அண்டர்னா 12A அந்த செக்ஷனுக்கு அண்டர்ல தான். ஓகேங்களா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து யார் அண்டர்ல மேட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் அன்னபூர்ணா தேவி ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்டர்ல. ஓகேங்களா, இந்த இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நியூ டெல்லியில். மெயினாக என்ன பர்பஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸஸ் ஆன் பாலிசிஸ் அண்ட் ட்ரைனிங் ரிலேட்டட் டு உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டுக்கோசரம் மெயினாக உருவாக்குனது. த நியூ நேம் ஹானர்ஸ், அதாவது சாவித்ரிபாய் பூலே வந்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துகிற விதமாக வந்து இந்த நேம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் அண்ட் ஆல்சோ பியோனியர் ஃபார் உமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரெஃபார்ம்ஸ்க்கும் பண்ணவங்க தான் வந்து இவங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இந்த ஸ்டெப்ஸ்னால ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் ப்ளஸ் வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் இன் சைல்ட் அண்ட் உமன் வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்லையும் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவர் என்ன சொன்ன தான் சாவித்ரிபாய் புலே வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர். அது இல்லாமல் ரிஃபார்மரும் இருந்தார். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா, ரிஃபார்மர்ஸாகவும் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சரும் இவங்க தான் இந்தியாவில். NIPCCD வந்து இப்போ நேம் சேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அது ப்ரீவியஸாக இருந்த எப்போ லான்ச் பண்ணாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1966ல் எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அண்டரில். ஓகேங்களா, ஸோ அன்னபூர்ணா தேவி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டோட ஹெட். ஓகேங்களா, மினிஸ்டர். MOWCD இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஓவர்சீஸ் பாலிசி லைக் போஷன் அபியான், பேட்டி பச்சோ, பேட்டி பத்தோ, அதாவது உமன்ஸ்க்கான சைல்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இன்ஸ்டிடியூஷன் சைன்ட் ஏ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் IIT ரூர்க்கியோட ஒரு MOU கை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன் ஜூலை 2025 என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் இன் பவர் செக்டாரில். ஓகேங்களா, ஸோ எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, CEA. ஓகேங்களா, CEAவும் ப்ளஸ் வந்து
ஐஐடி ரூர்க்கி ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங் ப்ளஸ் வந்து ரிசர்ச் கொலாபரேஷனுக்கும் நாலேஜ் ஷேரிங்க்கும் எதை பற்றி அப்படின்னா பவர் அண்ட் எனர்ஜி செக்டாரை வந்து ப்ரொமோட் பண்ணி இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கோசரம் தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட மிஷன் டு அச்சீவ் நெட் ஜீரோ எமிஷன் எந்த இயர்க்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 2070 நெட் ஜீரோ எமிஷன் வந்து கொண்டு வரதுக்கு இதனுடைய அக்ரிமெண்ட்டோட எய்ம். ஓகேங்களா. இட் பிரிங்ஸ் டுகெதர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் ஃப்ரம் ஐஐடி ரூர்க்கி அண்ட் ரெகுலேட்டரி நாலேஜ் ஃப்ரம் சிஇஏ. அதாவது இங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ப்ளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் ரெகுலேட்டரி நாலேஜுமே வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஸோ இட் வில் மேக் சம் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஒரு புது வகையான ஒரு எனர்ஜி பவர் அண்ட் எனர்ஜி செக்டாரில் வந்து ஒரு புதுசாக கொண்டு வரதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இதில் சேர்மன் பர்சன் ஆஃப் சிஇஏக்கு வந்து யார் யார் இருந்தாங்கன்னா கன்சியாம் பிரசாத்தும் ப்ளஸ் வந்து ஐஐடி ரூர்க்கியோட டைரக்டர் ஓகேங்களா ப்ரொஃபஸர் கமால் கிஷோர் பேண்ட் அப்படின்றவங்க தான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா கிளீன் எனர்ஜி டெக்னாலஜி கிரிட் மாடர்னைசேஷன் இன்னும் பாலிசி பிளானிங்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாபரேஷனோட மெயின் எய்ம் டு அட்ரஸ் interdisciplinary changes in India involving energy ecosystem. It also promotes ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையுமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து இது அதிகமாக முன்னேற்றி போகும். ப்ளஸ் வந்து ஃபேக்கல்ட்டி இன்வால்மெண்ட் இன் ரியல் வேர்ல்டு பவர் செக்டார் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு அக்ரிமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா in July 2025 which two countries எந்த ரெண்டு countries வந்து discussed in collaborations in green steel and high grade aluminum under the CEPA framework கீழே. ஓகேங்களா. எந்தெந்த டூ countries பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் யுஏயும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து தான் கிரீன் ஸ்டீல் அது இல்லாமல் அண்ட் ஹை கிரேட் அலுமினியம் கொண்டு வரதுங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹை லெவல் டிஸ்கஷன் டு எக்ஸ்ப்ளோர் கொலாபரேஷன் இன் கிரீன் ஸ்டீல் அண்ட் ஹை கிரேட் அலுமினியம் ப்ரொடக்ஷனை வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஸ்டீல் மினிஸ்டர் ஹெச்டி குமாரசுவாமி அண்ட் யுஏஇயோட எக்கனாமி மினிஸ்டர் யாருன்னா அப்துல்லா பின் துக் ஹல் மாரி அப்படின்றவங்க ரெண்டு பேரும் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கஷன் எங்கே நடந்துச்சுன்னா இந்தியா யுஏஇ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிஇபிஏ. ஓகேங்களா. காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இந்த மீட்டிங் எம்பசிஸ் இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன்ஸ் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அண்ட் சப்ளை செயின் இன்டகிரேஷனும் வந்து இதை வந்து அதாவது இன்க்ரீஸ் மோட்டோ பண்ணுறதுனால. ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே வந்து இன்னோவேஷன்ஸும் வரும் ப்ளஸ் வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் சப்ளை செயின் இன்டகிரேஷனுக்கும் வந்து மெயினாக இருக்கும். ஓகேங்களா. The collaboration focuses on sustainable production methods like green steel to align with climate targets. அதாவது நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான கிரீன் ஸ்டீல்ஸ் எல்லாமே அலைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷனாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கொலாபரேஷன் வந்து நடந்திருக்கு. இட் எய்ம்ஸ் டு என்ஷூர் ரிசோர்ஸ் செக்யூரிட்டி எஸ்பெஷலி இன் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ராசஸ். போத் கண்ட்ரீஸ் அக்ரீட் என்ஹான்சிங் பைலேட்ரல் ட்ரேட் இன் மெட்டல்ஸ். ரெண்டு கண்ட்ரீஸும் வந்து அக்ரி பண்ணி எந்தெந்த இதில் வந்து பைலேட்ரல் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா மெட்டல்ஸு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரு அண்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய ரிசர்ச் இனிஷியேட்டிவ்ஸும் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அக்ரி பண்ணியிருக்காங்க. இந்தியா யுஏஇ சிஇபியை வந்து சைன் பண்ணது 2022 அண்ட் எய்ம்ஸ் டு பூஸ்ட் பைலேட்ரல் ட்ரேட். எவ்வளோ டாலர் பார்த்தீங்க அப்படின்னா $100 million வித்தின் 5 இயர்ஸ்லேயே. ஓகேங்களா. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் யார் இப்போ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி குமாரசுவாமி. அபுதாபியோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா யுஏஇயோட கேபிட்டல் வந்து அபுதாபி. ஓகேங்களா. கரன்சி பார்த்தோம் அப்படின்னா திர்ஹாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த யூனிஃபைடு ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் system launched by the Ministry of Jal Shakti in July 2025. என்ன நேம் பார்த்தோம் அப்படின்னா CFLOD CFLOODன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. யூனியன் ஜல் சக்தி மினிஸ்டர் சிஆர் பட்டேல் லான்ச்டு CFLOD யூனிஃபைடு வெப் பேஸ்ட் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். ஓகேங்களா. அதாவது ஃப்ளட் ஒன்று வருதுன்னா அதை முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனுடைய லான்ச் பேர் தான் வந்து CFLODன்னு சொல்லிட்டு பேர். ஓகேங்களா. தி எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ரியல் டைம் அண்ட் அக்யூரேட் ஃப்ளட் ஃபோர்காஸ்ட் டு ஹெல்ப் இன் இயர்லி வார்னிங்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ். முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணாங்கன்னா அதுக்கான விச் மீன்ஸ் என்ன நடக்குதோ அதுக்கான முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ணணுமோ அதோட ப்ரிவென்ஷன் எல்லாமே பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ முன்கூட்டியே அது இன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணிச்சுன்னா. இந்த சிஸ்டம் வாஸ் லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ராம் சக்தி பவன் எங்கன்னா நியூ டெல்லியில்.
It integrates satellite data, radar system, rainfall forecast, river basin modeling to predict flood levels. Flood levels வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டா சேட்டலைட்டில் மூலிமா டேட்டா ப்ளஸ் ரேடார் சிஸ்டம், ரெயின்ஃபால் வந்து ஃபோர்காஸ்ட் எவ்வளோ ரெயின்ஃபால் வருது அதை வச்சு கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே டேட்டா மூலிமா வந்து இதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சீஃப்ளட் வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷின் என்எஸ்எம் டு பூஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூசிங் ஹை எண்ட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா, இது மெயினாக பார்த்தோம்னா மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி ப்ளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி யாருன்னு பார்த்தோம்னா சிஆர் பட்டேல். நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷின் என்எஸ்எம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சிடாக் அண்ட் ஐஐடிஸ். எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2015 வந்து லான்ச் பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as a Commonwealth Youth Peace Ambassador வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது யார் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சுகன்யா சோனோவால் அப்படின்றவங்கள தான் வந்து இப்போ யூத் பீஸ் அம்பாசிடராக வந்து காமன்வெல்த் யூத் பீஸ் அம்பாசிடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, சுகன்யா சோனோவால். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as a new CEO of the Reserve Bank Innovation Hub RBIH ன்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சஹில் கினி அப்படின்றவங்கள தான் வந்து நியூ சிஇஓவா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இன்னைக்கான குயிஸ் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ரிவைஸ்டு ஜிடிபி growth forecast in India fiscal year 26 as projected by the CRISIL in July 2025? 6.2 6.3 6.4 6.5% 6.6%. என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு மோட்டிவா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போட லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.